வணக்கம். நம்ம வந்து கீ டேர்ம்ஸோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. நம்ம வந்து கேட்டதுக்கு வந்து HDFC பேங்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ அகைன். போன வீடியோவில் என்ன பார்த்தோன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து பார்ப்போம். ஸோ அஸ் அ டிஸ்க்ளைமர் இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், வேறு எதுக்குமே கிடையாது. ஒன்லி ஃபார் த நாலேஜ் பர்பஸ் ஒன்லி. ஸோ அதை சொல்லிக்க விரும்புகிறேன். இது வந்து ஸ்டாக் வாங்க விற்கிறது இதுக்காக வீடியோ கிடையாது. ஜஸ்ட் ஒன்லி ஃபார் த நாலேஜ் பர்பஸ். ஓகே, நம்ம எங்கள் வீடியோக்குள்ள நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து 2வது ஸ்டெப்பில் இருக்கும், அதாவது அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் தான் இருக்கிறோம். இதில் நம்ம கீ டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கீ டேர்ம்ஸில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபேஸ் வேல்யூ. அதாவது முன்னாடி வந்து பார்த்துட்டோம், நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மார்க்கெட் கேப்னா என்ன, மற்ற இதெல்லாம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னா என்ன, எப்படி கால்குலேட் பண்ணுறோன்றதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இந்த ஃபேஸ் வேல்யூன்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது டிவிடெண்ட் அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட்னா என்ன இங்கே போட்டிருக்காங்க இல்லைங்களா? இதில் 1.16% அப்படின்னா என்ன முதல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். டிவிடெண்ட்னா முதல்ல என்னது? ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட்ல கம்பெனிக்கு வந்து அதோட ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னா அதில் ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஷை வந்து கொடுக்கறது தான் வந்து டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எத்தனை ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்களோ அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுக்கறது தான் கொடுப்பாங்க. இதில் வந்து 2 டைப். ஒன்று வந்து பணமாக கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் வந்து ஷேராக கூட கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 100 கோடி அது வந்து ஒரு 10,000 ஸ்டேக் ஹோல்டர், லட்சம் ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்கன்னா அதை பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்றது தான். அதை வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணி அந்த ஷேரை கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் இந்த மாதிரி டைப் இருக்குது. அது இல்லாமல் இந்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி கொடுக்குற கம்பெனிஸும் இருக்குது, இல்லை ஒன் டைம் கொடுக்குறதும் இருக்குது. ஸோ நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது. அதில் வந்து இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். 2வது வந்து எக்ஸ்ட்ரா கேஷாக ஒழுங்காக வந்து ஷேர் ஹோல்டர் கொடுக்குறது. அப்புறம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் லாயல்ட்டி, அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம கூட இருப்பாங்கன்ற ஒரு லாயல்ட்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு வந்து ரிலையபிள் இன்கம் இருக்குது. இன்னொன்று வந்து ரெடியூஸ்டு வாலட்டிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் ப்ராஃபிட் வித்தவுட் செல்லிங். ப்ராஃபிட், அதாவது ஷேரை செல் பண்ணாமல் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. இது மாதிரி நிறையா டிவிடெண்ட் வாங்குற பெரிய ஆட்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ வெரி குட் அமௌண்ட் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட் ஈல்டை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலானா, ஆனுவல் டிவிடெண்ட்ஸ் பர் ஷேர் டிவைடட் பை ப்ரைஸ் பர் ஷேர். இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. சரி, ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி லாஸ்ட் இயர் 2024 டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.16%. அந்த ஆனுவல் டிவிடெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 19.50 பைசா, 19 ரூபா 50 பைசா வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி 1.16% வந்துச்சு அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்போ வந்து ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1687 ரூபா 10 காசு இருந்துச்சு. அதை வந்து 19.50 வகுத்தோம்னா 1.1558 வருது. தட் மீன்ஸ் 1.16%. ஸோ இதுதான் வந்து அந்த ஷேர் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ கொடுத்தாங்க, அதை 2 டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்றது தான் டிவிடெண்ட் ஈல்டு. இதுதான் வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து டிவிடெண்ட் கொடுக்கறது வந்து கம்பெனியோட ஒரு இட்ஸ் அப் டு த கம்பெனி. அவங்க வந்து கொடுத்தே ஆகணுன்ற மேண்டேட்லாம் கிடையாது. சில கம்பெனி கொடுப்பாங்க, சில கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருக்கு. இப்போ வரைக்கும் பெர்க்ஷைர் ஹாத்வே வந்து டிவிடெண்டே பே பண்ணதே கிடையாது அவங்களோட இன்வெஸ்டருக்கு. பெர்க்ஷைர் ஹாத்வேன்றது உங்களுக்கு தெரியும், வாரன் பஃபட், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நேம் அண்ட் ஒன் ஆஃப் த குட் இன்வெஸ்டர் சொல்லலாம். அவர் தான் இருக்கிற டாப்ல இருக்காரு. இருந்தாலும் அவரோட கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுத்ததே கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிலையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க.
அவங்க கம்பெனி கொடுக்கல, பட் அவங்க இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. ஸோ பணத்தை இப்படியும் பெருக்கலாம். அல்லது வைஸா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், காஸ்ட் டு இன்கம். இந்த காஸ்ட் டு இன்கம்னா என்னது? எவ்வளோ காசு போட்டீங்க, எவ்வளோ இன்கம் வருது, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து ஆயிருக்கு. ஒரு பிஸ்னஸ்னா எவ்வளோ வந்து செலவாயிருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் காஸ்ட் டு இன்கம். இந்த காஸ்ட் டு இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைட் பை ஆப்ரேட்டிங் இன்கம். இவ்வளோதாங்க, ரொம்ப பெருசான இல்லை. எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ வந்துச்சு, இதுக்கு ரேஷியோ தான் இது. நீங்கள் ஹெச்டிஎஃப்சியோட ஷீட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 179 இருக்கும். அதர் எக்ஸ்பென்சஸ் அரௌண்ட் 10 crores இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரும். ப்ளஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோ, அதர் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு, 472 சம்திங். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 40.1 வரும். அதுதான் வந்து ஏறக்குறைய வந்து காஸ்ட் இன்கம். இது கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் த அட்ஜஸ்டட் ஃபிகர்ஸ். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருந்து இந்த வேல்யூ எடுத்தோம்னா அவங்களோட வெப்சைட்லேருந்தே இருக்கும், அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து இருக்கும். நீங்கள் அங்கேருந்தே போய் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா வந்து நான் ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் டேரெக்டாக அமௌண்ட்டை மட்டும் டேரெக்டாக எடுத்துட்டேன். பட் நீங்கள் கொஞ்சம் தேவை என்ன சொல்லுங்கள், நான் எங்கே இருந்து எப்படி எடுத்தேன்றதையும் கூட நான் உங்களுக்கு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ எதுக்காக யூஸ் ஆகுது? இது 40.1% நல்லதா கெட்டதா? இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியுதா? இது அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, ஹையாக இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ குட் திங். அதாவது எப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக காசு போட்டு நிறையா பார்க்கலாம், நிறையா பார்த்தீங்கன்னா ஸோ 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய் லாபம் வருதுன்னா 2 டைம்ஸ் லாபம் வருது. அதே இது 150 ரூபா போட்டு 200 ரூபாய் வருதுன்னா 50 ரூபாய் தான் லாபம் வருது. ஸோ அந்த கதை தான் இது. ஸோ இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் கம்பெனினால இந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறையா பெர்ஃபார்ம் பண்ணல. இது கம்மியாக இருந்துச்சுன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஹெச்டிஎஃப்சிக்கு இவ்வளோ இருக்குது, 40% இருக்குது. ஐசிஐசிக்கு எப்படி இருக்குது கொஞ்சம் பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி 40% இருக்கு, ஐசிஐசி 60% இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் என்ன சொல்றாங்கன்னா இந்த காஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா இதில் 40% போட்டால் வர்ற வருமானத்தில் 40% வந்து காஸ்ட்டுக்கே பிஸ்னஸ்க்கே செலவாயிடுது. ஆனால் ஐசிஐசியில் 100க்கு 60% வந்து அதுக்கே செலவாகுது, பிஸ்னஸ்க்கே செலவாகுது. ஸோ இந்த ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி இஸ் அ குட் திங் அப்படின்னு சொல்லுது. இந்த காஸ்ட் இன்கம் ஃபேக்டர் மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட், ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங். ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்னா என்ன? அது முதல்ல இங்கே போட்டிருக்காங்களே ப்ரமோட்டர் ஹோல்டிங்னு, அப்படின்னா என்னது? ப்ரமோட்டர் ஹோல்டிங் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 0ன்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் 0ன்றது இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஒரு கம்பெனியில் எப்படிப்பா ப்ரமோட்டர் 0வா இருந்துட்டு எப்படி கம்பெனி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லாவே தெரியும். இப்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா FII, DII, அதர்ஸ். FIIனா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதர்ஸ்ன்றது நம்மளோட ரீட்டைல் மற்றும் மற்றவங்க இருக்கவங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மார்ச் 22 25% வச்சுருந்தாங்க, அரௌண்ட் 25% வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த 25% வச்சுருந்ததை செப்டம்பர் 23 வந்து 0 ஆக்கிட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்கள்ட்ட இப்போது கம்பெனியோட ப்ரமோட்டர்னு யாருமே கிடையாது, ஒன்லி போர்ட் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து கம்பெனி வந்து ரன் பண்ணுவாங்க. எப்படி இந்த கம்பெனி வந்து 0 ப்ரமோட்டர்ஸில் எப்படி ஒரு கம்பெனி இயங்குது? ப்ரமோட்டர்னா ஒன்றும் இல்லை, ஓனர் இல்லாமல் எப்படி இயங்கும் கம்பெனி அப்படின்னு நினச்சி நான் வெளில கொஞ்சம் டீப்பாக இறங்கி பார்த்தோம்னா எஸ், ஓனர் இல்லாமல் நிறைய கம்பெனி வந்து இயங்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 0வில் வச்சு ஈவன் LNT இயங்குது, இன்னும் நிறைய கம்பெனி சொல்லலாம், ITC கூட இயங்குது. எப்படின்னா ஆரம்பிக்கிறப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த ஆரம்பிக்கிறவர் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஷேரை வித்துறாரு. யாருக்கு விற்பாங்க? யாரோ ஒருத்தர் வாங்குவாங்க. இந்த கம்பெனி நல்லா போட்டு சொல்லி வாங்குறாங்க இல்லையா, அந்த கம்பெனி வாங்குறவங்க
இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இருப்பாங்க. சப்போஸ் லைக் பெரிய பேங்க்ஸ் வாங்குது, இல்லை ஒரு பெரிய ஆளுங்க வாங்குறோம்னு வச்சுங்களேன். அப்படி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் தான் அந்த கம்பெனியில் டெசிஷன் மேக் பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டரை மெயின்டைன் பண்ணுற யாரு, இந்த மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் தான். இந்த மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் என்ன கேட்பாங்க, அந்த சப்போஸ் இந்த நிர்வாகம் சரியில்லைன்னா அவங்க கேட்பாங்க. அப்படின்றப்போ அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு ஆன்சரபிள். தட் மீன்ஸ் அந்த கம்பெனியை கவர்ன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ ப்ரமோட்டர் இல்லாமல் கம்பெனியும் கூட நல்லா போக வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த HDFC சொல்லலாம். நீங்கள் இதில் ரிஸ்க் என்னடா இருக்குது, லாஸ்ட்டில் வந்து சப்போஸ் வந்து ஏன் வந்து ப்ரமோட்டர் விற்கிறாங்கன்னா 2 விஷயம் மெயினாக சொல்லலாம். ஒருத்தர் வந்து அடுத்த விஷன் இல்லாமல் இருக்கலாம் அந்த ப்ரமோட்டருக்கு, அடுத்தது இந்த கம்பெனி எப்படி கொண்டு போகணும். இல்லைன்னா இந்த கம்பெனிலேருந்து நான் ஸ்டேக்கை குறைச்சிட்டு நான் வேறு கம்பெனி வந்து ஆரம்பிக்க போகிறேன், இல்லை இந்த கம்பெனியோட இந்த ஷேரை விற்றுட்டு வேறு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ப்ரமோட்டர் வந்து 0வாக இருக்கிற பட்சத்துலையும் கூட சில கம்பெனிஸ் வந்து நல்லா இயங்கும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ சப்போஸ் இதில் ஃபெயிலான கம்பெனிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் எஸ் பேங்க் கூட சொல்லலாம். அவங்க வந்து ப்ரமோட்டரில் வந்து 0வாக இருந்தாங்க, பட் நிர்வாக சரியில்லைன்னா டக்குன்னு ஷேர் வேல்யூ விழுந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, மற்ற கம்பெனி வந்து எக்ஸாம்பிள் எஸ்பிஐ வந்து வாங்கினாங்க, அது மேஜர் ஷேர்ஸை. ஸோ அதோட டெசிஷன் மேக்கிங்கில் எஸ்பிஐக்கு பங்கு இருக்குது. இப்போது டைரெக்டாக இல்லாட்டியும் இன்டெரக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுவும் வந்து இந்த ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து கம்பெனிஸ் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை வந்து பெரிய ஒரு கீ ஃபேக்டராக நம்மளால சொல்ல முடியாது. பட் இதுவும் ஒரு கீ ஃபேக்டர் நம்ம இந்த பேசிக் அல்லது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து பார்க்குறப்போ. அடுத்தது இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நீங்கள் போய் அந்த எதில் போய் பார்க்கலான்னா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஷீட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் ஷேர் ஹோல்டிங் ஓனர்ஷிப்னு ஒரு டேப்ல போனீங்கன்னா அதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ வந்து யார் எவ்வளோ வச்சுருக்காங்க. 0% வந்து ப்ரமோட்டர் வச்சுருக்காங்கன்னா அப்போ யார் என்ன வச்சுருக்காங்க, ஒரு 23% வந்து டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நிஃப்டியில் வந்து ஒரு 6% இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, இதில் ஃபாரின் ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரியில் 46% இருக்குது. இது 46%ல் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. தி கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் பென்ஷன் குளோபல் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க. அது யார் எவ்வளோ வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹெச்டிஎஃப்சியில் ஷேர் வச்சு கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரே வந்து கொஞ்சம் ஷேர் வச்சுருக்கு, 2% வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட். அண்டு டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் அதில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த போர்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து 0வாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பட் என்ன சொல்கிறது, அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னீங்களா இந்த பேட்டர்ன் நீங்கள் வச்சுருந்து அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஏஆர் பர்சன்ட், ROE பர்சன்ட், ROC பர்சன்ட்னா என்னன்றதை பார்ப்போம். அது வரைக்கும் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக இதில் கேளுங்க. சப்போஸ் இதில் எதுவும் வேறு எதுவும் நம்ம சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்ததில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.